வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்று வெயில் காலங்களில் அதிக நீர் அருந்துவதால் உடலுக்கு ஏற்படும் நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்பொழுது இந்த மே மாதத்தில் அதிக வெப்பமும் வெப்ப அலையும் அதிகமாக காணப்படுகிறது. அது 42 டிகிரிக்கு மேலே வெப்பம் மனிதர்களை வாட்டுகின்றது. இந்த வெப்பத்தை போக்க நம்ம தினமும் அடிக்கடி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தரம் தண்ணீர் அருந்தி கொண்டே இருக்க வேண்டும். அதாவது பெரியவர்கள், சிறியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் இவர்கள்லாம் வெளியில் 12 மணிலிருந்து 3 மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். அனைவரும் இதை தவிர்த்தால் நன்மை உண்டாகும். இந்த வெயில் காலங்களில் தண்ணீர் அதிகமாக அருந்துவதால் உடலில் ஏற்படும் நீரிழப்பானது தடுக்கப்படுகின்றது. இந்த வெயில்களில் என்னென்ன ஏற்படுனா உடல் சோர்வு, தலை சுற்றல், மயக்கம், வாந்தி, தலைவலி போன்ற உடல் உபாதைகள் அதிகமாக ஏற்படும். அது அதிகமாக தண்ணீர் குடிப்பதால் இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். அதிக நீரிழிப்பு உடலில் வியர்வையின் மூலம் இந்த வெப்ப காலங்களில் அதிகமாக ஏற்படுகின்றது. அதனை தடுக்க நம்ம இளநீர், மோர், அதுபோல் தர்பூசணி, பழச்சாறுகள், இயற்கையான பழச்சாறுகள் இவற்றைகளை நம்ம அடிக்கடி பருக வேண்டும். வெளியில் இருக்கிற பதப்படுத்தப்பட்ட கூல்ட்ரிங்க்ஸ், கண்ட இடங்களில் உள்ள தண்ணீர் இதெல்லாம் தவிர்க்கணும். அதுபோல் தவிர்த்தாலும் உடல் நலத்துக்கு மிகுந்த நன்மை பயக்கும். அதாவது ஃப்ரிட்ஜ் தண்ணியில் குடிக்காமல் பானை தண்ணீரை குடித்தா உடலுக்கு நன்மை உண்டாகும். மேலும் ஜீரகத்தை போட்டு அந்த தண்ணீரை குடிக்கலாம். நெல்லிக்காய் தண்ணீர் இது போல் நம்ம பருகும்போது உடல் குளிர்ச்சி அடையும். இருமுறை குளியல் நன்மை பயக்கும். மேலும் பருத்தியாலான ஆடைகள் அது அணிந்தாலும் இந்த வெயிலுக்கு மிகுந்த நன்மை தரும். குழந்தைகள், பெரியவர்கள், அதாவது நோய்வாய்ப்பட்டவர்கள் ஆகியோர்கள் நம்ம வீட்டிலேயே அவர்கள் குளிர்ச்சியான இடங்களில் வைத்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த வெயில் காலங்களில் நீர் காய்கறிகளை தர்பூசணி, வெள்ளை பூசணி, சூரைக்காய், வெள்ளரிக்காய், நுங்கு இது போன்ற நல்ல ஒரு நீர்ச்சத்துள்ள உணவுகளை சாப்பிடணும். அதிக தண்ணீர் குடிப்பதால் நம்ம மலச்சிக்கல்லாம் போகும், வயிறு குளிர்ச்சி அடையும், வெப்ப வாதங்கள்லாம் போகும். இப்போ வெப்பத்தால் அதிக வாதங்கள்லாம் உண்டாகும், அந்த நோய்கள்லாம் போகும். மேலும் உடல் குளிர்ச்சியாக இருக்கும்.